1962ஆம் ஆண்டு தேர்தலில் கருணாநிதி தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்டார். தமிழகம் முழுவதும் திமுகவை ஆதரித்து இரவு பகல் பார்க்காமல் எம்ஜிஆர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்போது இருப்பதைப் போல இரவு 10 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்ற தேர்தல் கமிஷன் கட்டுப்பாடு எல்லாம் அப்போது கிடையாது. தேர்தல் நேரங்களில் ஒரு இடத்துக்கு மாலையில் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு வருவதாக அறிவிக்கப்படும். வழிநெடுக மக்களின் வரவேற்பால் கூட்டத்துக்கு வர தாமதமாகி அதிகாலையில் எம்ஜிஆர் வந்த நிகழ்ச்சிகள் உண்டு. அதுவரையில் கூட்டம் கலையாமல் இருக்கும். எம்ஜிஆரின் மனைவி காசநோயால் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்தார். அவரது உடல்நிலை மோசமாக இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் திமுகவுக்காக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக தஞ்சாவூர் தொகுதியில் தனது நண்பரான கருணாநிதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்களில் பேசினார். தஞ்சாவூரில் எம்ஜிஆர் வேனில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வயல்களில் வேலை செய்த விவசாயிகள், பெண்கள் அவர்களை பார்த்து ஓடி வந்தனர். அவர்களிடம் எம்ஜிஆர் நலம் விசாரித்துவிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்று கேட்டதுக்கு ஐயாவுக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று பதிலளித்தனர். எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார். செல்லும் வழிகளில் எல்லாம் ஐயாவுக்குத்தான் எங்கள் ஓட்டு என்று மக்கள் கூறவே அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏனென்றால் எம்ஜிஆரை கிராமப்புறங்களில் வயதில் சிறியவர்கள் தலைவரே என்றும் அண்ணே என்றும் அழைப்பார்கள். முதியவர்களும் பெண்களும் சாமி என்றும் மகராசா என்றும் அழைப்பார்கள். இது என்ன புதிதாக ஐயா என்று அழைக்கிறார்கள் என்று எம்ஜிஆருக்கு சந்தேகம். மீண்டும் ஒரு இடத்தில் மக்களை சந்தித்த போது ஐயாவுக்குத்தான் எங்கள் ஓட்டு என்று சொன்னவர்களிடம் யாரை சொல்கிறீர்கள் என்று எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி. மக்களால் குறிப்பிட்ட அந்த ஐயா பரிசுத்த நாடார். தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே புது ஆற்றின் கரையோரத்திலிருந்து சிறிது தூரம் சென்றால் யாகப்பா டாக்கீஸ் வரும். யாகப்பா நாடார் என்ற செல்வந்தரின் பெயரால் அமைந்திருந்தது அந்த திரையரங்கம். இப்போது அந்த தியேட்டர் மூடப்பட்டு விட்டது. யாகப்பா நாடாரின் மகன்தான் பரிசுத்த நாடார். செல்வாக்கான குடும்பம். அவர்தான் கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர். அவரை ஐயா என்று மக்கள் அழைப்பது வழக்கம். அவருக்கு ஆதரவாகத்தான் எம்ஜிஆர் ஓட்டு கேட்க வந்துள்ளார் என்று கிராம மக்கள் நினைத்தனர். சுதாரித்துக் கொண்ட எம்ஜிஆர் அதன் பிறகு வழியில் மக்களை சந்திக்கும் போது, நான் திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். கடும் போட்டியில் அந்த தேர்தலில் கருணாநிதி வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்கு எம்ஜிஆரின் தீவிர பிரச்சாரம் முக்கிய காரணமாக இருந்தது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரில் காங்கிரசுக்கு, குறிப்பாக பரிசுத்த நாடாருக்கு இருந்த செல்வாக்கு அப்படிப்பட்டது. தஞ்சாவூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேனில் எம்ஜிஆர் சென்று கொண்டிருந்தார். அவரது வேனை தொடர்ந்து பின்னாலேயே வேகமாக ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. அரசியல் விரோதிகள் தாக்க வருகிறார்களோ என்று எண்ணியிருந்த எம்ஜிஆருக்கு, என்னதான் நடக்கிறது பார்ப்போம், காரை நிறுத்து என்று டிரைவரிடம் எம்ஜிஆர் சொன்னார். எந்த நிலைமை வந்தாலும் சந்திக்க எம்ஜிஆரும் உடனிருந்தவர்களும் தயாரான போது பின்னால் வேகமாக வந்து நின்ற காரிலிருந்து இறங்கியவர் நடிகர் கே. கண்ணன். பதற்றத்துடன் இறங்கிய அவர் இடி போன்ற செய்தியை சொன்னார். சென்னையில் எம்ஜிஆரின் மனைவி இறந்து விட்டார். கண்கலங்கி எம்ஜிஆரிடம் இருந்து சில நிமிடங்கள் பேச்சே இல்லை. அப்படியே உடைந்து போய் உட்கார்ந்து விட்டார். தயங்கியபடியே அவரிடம் சென்னைக்கு திரும்பலாம் என்று சொன்ன உதவியாளர்களிடம், இல்லை, இன்று இரவு பிரச்சார கூட்டம், பொதுக்கூட்டம் இருக்கிறது, நான் போகவில்லை என்றால் கட்சியினரும் மக்களும் ஏமாந்து போய்விடுவார்கள். பொதுக்கூட்டம் முடிந்த பின் அப்படியே கிளம்பி விடலாம் என்று எம்ஜிஆர் கூறினார். அதன்படியே இரவில் கூட்டத்தில் பேசிவிட்டு 11 மணிக்கு மேல் சென்னை புறப்பட்டார். கூட்டத்தில் பேசி முடிக்கும் வரை தனது மனைவி இறந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார் எம்ஜிஆர்.